காலம் கிரகங்கள் கையில் உண்மை ஜோதிடத்தை உலகிற்கு எடுத்துக் கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி. வணக்கம். ஓம் சாய்ராம். குருவே நமக. உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற புதிய வரலாறு மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, பெண் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் எங்கு 12 பாவங்களிலும் எங்கு சேர்ந்திருந்தாலும் அது கணவனது ஆயுளை குறைக்கும், அதாவது மாங்கல்ய தோஷம் என்று கூறப்பட்டு வருகிறது. இது மிகவும் தவறான செயல். ஜோதிடம் என்பதே பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது தான். ஒரு செயல் இல்லாவிட்டாலும் கூட அது நடக்கும் என்று சொல்லிவிடுவது தான் ஜோதிடருடைய கடமை. ஜோதிடமும் அதைத்தான் சொல்கிறது. ஆனால் இல்லாத ஒன்றை தவறாக சொல்வது கொடுமையிலும் கொடுமையான விஷயமாகும். இன்றைக்கி சூரியன் செவ்வாய் தொடர்ச்சியாக நான் எல்லா லக்கணத்துக்கும் போட்டுக்கிட்டு வர்றேன். இன்றைக்கி கும்ப லக்கணத்துக்கு பார்ப்போம். பெண் ஜாதகம் கும்ப லக்கணம், அங்கே சூரியன் செவ்வாய் 12 பாவங்கள் எங்கெங்கே இருந்தால் என்னென்னங்கிறத இப்போ நான் விளக்குகிறேன். கும்ப லக்கணம் அது சனியினுடைய ஸ்திர லக்கணம். சனியின் குணம் ஆகாது எனினும் எல்லோருக்கும் அப்படி இருக்காது. லக்கணத்தை குரு பார்த்து விட்டால் அந்த மந்த குணம் எல்லாமே அகன்றுவிடும். அப்போ சூரியன் செவ்வாய் இங்கே இருப்பது தலைமை பண்பை குறிக்கும். குரு பார்த்து விட்டால் மேன்மை. எந்த இடத்தையும் எந்த கிரகத்தையும் குரு, பௌர்ணமி, சந்திரன் இந்த மாதிரி அமைப்புகள் சேர்ந்து விட்டால் கெடுதலான பலன் கண்டிப்பாக இல்லவே இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். லக்கணத்தில் சூரியன் செவ்வாய் அதிகாரமிக்கவராக இருப்பார். கும்ப லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சூரியன் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். கணவரும் அதிகாரமாக இருப்பார். கும்பத்திலிருந்து 7ஆம் இடத்தை அப்படியே பார்ப்பாங்க, சிம்மத்தை. 2ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய். 2ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் கணவனது வருமானம் செவ்வாயின் தொழிலில் இருக்கும் என்று கண்டிப்பாக சொல்லலாம். கணவனுடைய வருமானம் 2ஆம் இடம், செவ்வாயின் தொழிலில் இருக்கலாம். குரு பார்த்தால் இந்த அமைப்புகள், சனி பார்த்தால் கெடுதல். 3ஆம் இடத்தில் பெண்ணுடைய சகோதரம், அவரும் சற்று அதிகாரமாக இருப்பார். அவரும் செவ்வாயின் துறையில் கண்டிப்பான முறையில் பொருளீட்டுவார் அப்படிங்கிறணும். 4ஆம் இடம் சூரியன் செவ்வாய், தாயார் அதிகாரம் உள்ளவராக இருப்பார். இந்த பெண்ணே அந்த செவ்வாயின் துறையிலே தான் படிச்சிருக்கும். சூரியன் அங்கே இருக்கிறது ஒன்றும் 2 பேர் நண்பர்கள் அமைப்பில் தான் இருக்கிறாங்க. அதனால் குரு பார்த்தா நன்மை, சனி பார்த்தா கெடுதல். 5இல் எப்பொழுதும் போல் 5இல் சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடாது. அது ஆண் வாரிசுக்கு தடை செய்யும். ஆனாலும் 7ஆம் அதிபதி 5இல் இருக்கிறார் சூரியன், மனதுக்கு பிடித்த கணவன், செவ்வாயின் தொழில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். 6ஆம் இடத்தில் அங்கே செவ்வாய் நீசம் இருந்தாலும் குரு எல்லாமே பார்த்து விட்டால் நல்ல அமைப்புகளுங்க. 6ஆம் இடம் கும்பத்துக்கு ஆகாத இடம். அந்த சந்திரனும் கெட்டு போய்விட்டால் பலன் வேறு, நோய் ஸ்தானம். ஆனால் சந்திரன் நல்ல நிலையில் சுபத்துவமாக இருக்கும் பொழுது அங்கே 6ஆம் இடத்துல கணவன் 7 கூடியவர் 6இல் இருக்கார் அப்படின்னு கிரகங்கள் பார்த்து விட்டால் நல்ல வேலையில் இருக்காருன்னு அர்த்தம். செவ்வாயின் துறையில் நல்ல வேலையில் கணவன் இருக்கிறார்னு அர்த்தம். கெடுதல் இந்த சந்திரனும் கெடுதலான ராகு சனியுடைய பார்வையில் பட்டாத்தான் கணவன் நோயாளியாக இருக்கிறார் சொல்லலாம். ஆனால் ஒரேடியாக கணவனுடைய ஆயுள் கம்மின்னு சொல்லக்கூடாதுங்க. ஜோதிடத்தில் வெகு நுட்பமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஒரு நூலிலை தவறினாலும் பலன்கள் மாறிவிடும். 7ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் லக்கணத்தில் இருக்கிற பலன் தான். கணவன் அதிகாரமிக்கவராக இருப்பார். செவ்வாயின் துறையில் இருக்கலாம். நல்ல வெளிச்சம் பட்டால் நன்மை, சனி போன்ற கெடுதலான கிரகங்கள் பட்டால் கெடுதல். 8ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் 7 கூடிய கிரகம் 8இல் இருக்குது. அப்போ 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா வெளியில் சென்று பிழைப்பார், செவ்வாயின் துறையில் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சுக்கிரன் கெட்டு போய் மற்ற சனி போன்ற கிரகங்கள் பார்த்து விட்டால் கணவனுக்கு ஆரோக்கிய குறைவு நிச்சயம் சொல்லலாம். இதெல்லாம் இருக்குது. முழுமையாக கணவனோட ஆயுளே போச்சு சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலுங்கிறது தவறான விஷயமுங்க. 9ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் அப்பா, பெண்ணுடைய அப்பா அரசு அல்லது செவ்வாயின் துறையில் இருக்கலாம். அந்த 9 கூடிய சுக்கிரனுடைய நிலையை வைத்து நம்ம சொல்லணும். சிம்ம வீட்டுடைய பலனை சேர்த்து சொல்லணும். ஒவ்வொன்றுக்கும் 3 விஷயங்களை பார்த்து தான் எந்த பெயரும் சொல்லணும். சுபத்துவமா பாவத்துவமானு பார்த்துக்கணும். 10இல் சூரியன் செவ்வாய் நல்லது. 10ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் திக்பலமாக இருப்பார். செவ்வாய் இருக்கிறது நல்ல கிரகங்கள் பார்த்து விட்டால் கணவன் நல்ல சம்பாத்தியக்காரனாக இருப்பார். 11இல் சூரியன் செவ்வாய் பெண்ணுடைய மூத்த சகோதரத்தால் லாபம். 11ஆம் இடத்தை நல்ல அனைத்து கோளும் நல்லதானே சொல்கிறேன். ஏகாதசத்தில் இது கோளும் நன்று. சனி பார்த்தா கெடுதல், குரு பார்த்தா நன்மை. 12இல் சூரியன் செவ்வாய், அதாவது 7ஆம் அதிபதி 12இல் இருக்கார். வெளிச்சமானா கண்டிப்பான வெளியில் போய் பிழைப்பார். வெளிநாடு மாநிலமானு நம்ம பார்த்துக்கலாம். ஜோதிடம் மகா அற்புதம். புரிந்து கொண்டால் மட்டுமே அது நம்ம பசு பக்கத்தில் கண்ணுக்குட்டி வர்ற மாதிரி கடை வந்துக்கிட்டே இருக்கும்.
ஆகவே 12ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் தூக்கம் கெடும். வெளிச்சம் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வெளிச்சம் இருட்டு இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமுங்க. ஜோதிடம் வந்து அற்புதமாக நமக்கு புரியும். தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த பலன்கள்லாம் மாறலாம். எப்போ கணவன் ஆயுள் குறையும்? 7ஆம் இடம் கிடணும், சுக்கிரனும் கிடணும், ராசிக்கு 7ஆம் இடம் கிடணும், சனி செவ்வாய் சனி இந்த செவ்வாயை கூட எடுத்துக்கிறோம். சனி செவ்வாய் ராகு இது மாதிரி சந்திச்சு வச்சுங்களேன், அந்த தசாபுத்தி வந்தால் கண்டிப்பாக ஆயுள் குறையுங்க. கணவன் ஒரு ஜாதகத்தில் கணவனோட ஆயுள் கூடவா மனைவியோட ஆயுள் கூடவாங்கிறத தெளிவாக சொல்லிடலாம். இப்படிலாம் பலன்கள் இருக்குது. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதக பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அடிப்படை ஜாதகத்தின் வலு, தசாபுத்திகள், கிரக அமைப்புகள் வைத்து கோல்சாரத்தை இணைத்து அற்புதமாக பலன் சொல்லலாம். பார்க்கக்கூடிய அன்பர்கள் புதிய வரலாறு அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் மனசில் விரும்புகிற சந்தேகங்களுக்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நான் டச் பண்ணுவேன். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நாளை மீன் இலக்கணத்துக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் என்ன பலன் என்பதை தெளிவாக எடுத்து வைக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷபானு, மதுரை சாய் செல்வம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.